March 26th World Epilepsy Awareness Day. நம்ம எபிலெப்சிக்கும் பிரெக்னன்சிக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒரு எபிலெப்சி பேஷண்ட் பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க இல்லைன்னா பிரெக்னென்ட் ஆகணும் ட்ரை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அவங்க பண்ணிருக்கணும். லைக் இப்போ அவங்க வந்து ஃபெனடாயின், சோடியம் வால்ப்ரைட் இந்த மாதிரி டேப்லெட் போட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த டேப்லெட்ஸ்னால குழந்தைக்கு குறைபாடு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டேப்லெட்டை அவங்க லெவிட்ராசிட்டம் இல்லைன்னா கார்பமazepine, லாமோட்ரிகன் இப்படி டேப்லெட்டா மாற்ற வேண்டியது இருக்கும். அது கண்டிப்பா ஒரு மகப்பேறு டாக்டர் அவங்க பார்த்துருக்கணும் பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இந்த டேப்லெட் எடுக்கிறதுனால ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 4 மில்லிகிராம் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அவங்க எடுத்திருக்கணும். அதே மாதிரி பிரெக்னன்சி டைம்லயும் த்ரூ அவுட் அவங்க வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்கணும். அதே மாதிரி பிரெக்னன்சி டைம்ல கண்டிப்பா அவங்க நியூரோலஜிஸ்ட் டாக்டரை பார்க்கணும். ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல திரும்ப வெட்டு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்கள கன்சல்ட் பண்ணி டேப்லெட் எதுவும் மாற்றணுமா இல்லைன்னா பிரெக்னன்சி டெலிவரி டைம்ல எல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் எதுவும் போட வேண்டியது இருக்குமா வெட்டு வராமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எபிலெப்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பா பிரெக்னன்சிக்கு முன்னாடியும் த்ரூ அவுட் த பிரெக்னன்சியும் ஃபாலோ அப்ல கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி டெலிவரி வந்து ஒரு ஹையர் சென்டர் தான் அவங்க கண்டிப்பா டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கும்.